So now we are going to discuss the topic is ozone depletion. It's a very important topic. From this topic, a lot of questions will arise. Maybe 1 mark or 2 mark, 3 marks, even 5 marks also. Okay, it's very important. The first one, the 2 marks in the ozone depletion. So what is the first question? What is ozone shield? Ozone shield na enna? Shield. What is the meaning of shield? This is used to protect the inner layers. ஓகேவா, உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ண ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு லேயர் போட்டுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்லாம் அது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுல ஓசோன் ஷீல்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி ஐ செட் எர்த் அப்படிங்கிற குளோபை சுத்தி வந்து ஓசோன் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு. அந்த ஓசோன் லேயர் என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேஸா இருக்கு. ஓகேவா, சரி. இந்த ஓசோன் லேயர் இஸ் எ ரீஜியன் ஆஃப் எங்க இருக்கு அப்படின்னா எர்த்தை சுத்தி இருக்குன்னு சொல்லுவோம். So எர்த்ல ரெண்டு ரீஜியன்ஸ், அதாவது எர்த்தை சுத்தி இருக்கக்கூடிய என்க்ளோஸ் பண்ணக்கூடிய லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ். So one layer இன்னர்மோஸ்ட், எர்த்துக்கு இன்னர்மோஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் எது அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான். ஓகேவா, சோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் எர்த் இப்படி இருக்குன்னா அதுக்கு மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா ட்ரோபோஸ்பியர் இருக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேல ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற லேயர் இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். சோ எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து எர்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இதுல 2 லேயர் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா. சோ த ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னா எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய லேயர் ஒரு லேயர். சோ ஒன் மோர் லேயர் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லேயர் ஒன் மோர் லேயர். ஓகேவா, சோ இதெல்லாம் இது எர்த் அப்படின்னா இந்த லேயர் தான் வந்து என்னது அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். சோ இந்த ட்ரோபோஸ்பியருக்கு அவுட்டர்ல இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, இப்போ இங்க இருந்து சன்லைட் இருக்கு. ஓகேவா, இந்த சன்லைட்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷனை யார் முதல் அப்சார்ப் பண்ணுவா அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் அப்சார்ப். ஓகேவா, சோ the stratosphere is the good layer அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயர் வந்து என்ன குட் லேயர். பிகாஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷனை தனக்குள்ள அப்சார்ப் பண்ணிக்குமே தவிர அதை எர்த்துக்கு விடாது. ஓகேவா, அண்ட் ஒன் மோர் லேயர் பாத்தீங்க அப்படின்னா ட்ரோபோஸ்பியர் லேயர். ட்ரோபோஸ்பியர் வந்து இன்னர்மோஸ்ட் லேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட்ஸ் வெரி க்ளோஸ் டு எர்த். ஓகேவா, ஆனா இது வந்து என்ன நேச்சர் அப்படின்னா சோ நம்ம ஏதாவது அன்வான்ட் கேசஸ் வெளியில அனுப்பல அப்படின்னா அந்த லேயர் நமக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்காது. இப்ப நம்ம இங்க இருந்து சிஎஃப்சிஓ இல்ல ஏதோ நம்ம வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸை யூஸ் பண்ணும் போது இது ஆட்டோமேட்டிக்கா இது அப்சார்ப் பண்ணா ரியாக்ட் பண்ணும். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது இந்த லேயர் எங்கெல்லாம் ரியாக்ஷன், இந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா இதனுடைய திக்னஸ் குறைஞ்சிடும். இந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்குதுன்னா இந்த திக்னஸ் குறைஞ்சிடும். ஓகேவா, அப்படி திக்னஸ் குறையும் போது அந்த ஓசோன்ல இருக்கக்கூடிய அந்த 2 லேயர்ஸ்ல ஒரு லேயர் திக்னஸ் குறைஞ்சா கூட சரியா, சோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிக்ளைன்ஸ். அந்த வந்து திக்னஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றோம். அதனால we consider as a ozone depletion சொல்றோம். ஓகேவா, அப்ப இங்க இன்னும் திக்னஸ் போக போக அடுத்து இங்க யூஸ் பண்ணக்கூடிய கேஸஸ் நேர யார போய் பாதிக்கும், ஸ்ட்ராட்டோஸ்பியர் போய் பாதிக்கும். ஓகேவா, அப்ப ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆல்ரெடி யூவி ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அப்ப அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூவி ரேடியேஷனை அப்சார்ப் பண்றது நேர எங்க வந்துடும், எர்த்துக்கு வந்துடும். சரியா, இப்ப எங்க ட்ரோபோஸ்பியர் இருக்கிறதுனால அது எர்த்துக்கு வர்றது கிடையாது, அது யூஸ்வலா அது எமிட் பண்றது இல்லை. ஓகேவா, அப்ப இதுதான் நமக்கு வந்து ஷீல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை லேயர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் பேராகிராஃப் முதல் படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஜஸ்ட் above the atmosphere there are 2 layers, namely troposphere, that is a lower layer அப்படின்னு சொல்றோம். இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இது lower layer. Troposphere கீழ இருக்கிறதுனால lower layer அப்படின்னு சொல்றோம். So that is a stratosphere is the upper layer. The ozone layer of the troposphere is a bad ozone. ஏன் bad ozone? நீங்க சொல்லக்கூடிய gases எல்லாம் என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணி அதோட திக்னஸ் தானே குறைச்சிருது. எப்படி குறைக்குது, நீங்க யூஸ் பண்ணலன்னா நம்ம எர்த்ல இருந்து நிறைய நம்ம வந்து கேசஸ் அன்வான்ட் கேசஸ் கொடுக்கல, கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளிவிடலன்னா அது பண்ண பேசாம இருக்கு இல்லையா. நம்ம வெளி அனுப்புறதுனால நம்ம எமிட் பண்றதுனால அது என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. So that is considered as a bad ozone. The ozone layer of the stratosphere is a good ozone because this layer is act as a shield for absorbing the UV radiations coming from the sun. Okay, ஏன் இத குட் ozone சொல்றோம், சன் கிட்ட இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் என்ன பண்ணுது, அப்சார்ப் பண்ணி தன்னை கூட அப்சார்ப் பண்ணிக்கிறத தவிர அது இங்க எமிட் பண்றதே கிடையாது. ஓகேவா, அதனால அதுக்கு பேரு குட் ஓசோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாருங்க, ஓசோன் லேயர் இஸ் a region of the earth stratosphere that absorb the most of the sun's ultraviolet radiation. The ozone layer is also considered as a ozone shield.
ஏன் ஓசோன் ஷீல்டு சொல்றோம்? It acts as a protective shield cutting the ultraviolet radiations emitted by the sun. Protective shield என்ன பண்ணுது அப்படின்னா, so that emitted the sun's radiation, ultraviolet radiations வந்து என்ன பண்ணுது, கட் பண்ணுது அப்படின்னா என்ன அப்படின்னா, it is not allowed to enter into the earth. எர்த்துக்குள்ள போக விடாம அது கட் பண்ணுது. சோ அதனாலதான் அது வந்து என்ன சொல்றோம், ஓசோன் ஷீல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம படிச்சிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல the 2 mark question define ozone shield. செகண்ட் ஒன்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, what are the types of layer in the ozone? They have 2 types of the layers. So one is the upper layer and one is the lower layer. So upper layer is considered as a stratosphere. Lower layer is considered as a troposphere. So the troposphere is the bad ozone because they have to absorb all the chemicals emitted from the earth. Okay, are used by the human being. வந்து இது பண்ணிக்குது. So stratosphere வந்து என்ன பண்ணுது? They have to protect the earth from the ultraviolet radiations from the sun. ஓகேவா? அதை எழுதியது. ஓகேவா? இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, UV radiations coming from the sun which causes என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, there is a harmful for the living organism. living organism கண்டிப்பா harmful கொடுக்கும். என்ன harmful கொடுக்கும்? causes the DNA damage. DNA damage வந்து என்ன பண்ணுது? DNA வை damage பண்ணும். அப்ப DNA damage பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன வரும் நமக்கு? நிறைய டிசார்டர்ஸ் வரும். இம்யூனோ டிசார்டர்ஸ் வந்து நிறைய டிசார்டர்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் the thickness of the, அடுத்து ஒரு क्वेश्चन இமிடியேட்டா வந்து இங்க ஒரு 2 மார்க் क्वेश्चन வருது. என்ன 2 மார்க் क्वेश्चन வருது? what is the Dobson unit? இது இல்லாத क्वेश्चन பேப்பரே கிடையாது. Dobson unitங்கற क्वेश्चन இல்லாத क्वेश्चन பேப்பரே இருக்காது. ஓகே, அட்லீஸ்ட் வந்து MCQ லாவது வரலாம். So Dobson unitனா என்ன அப்படின்னா, the thickness of the ozone column of air from the ground to top of the atmosphere, கீழ இருந்து top of the atmosphere வரைக்கும் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா Dobson unit. ஓகேவா? the thickness of the ozone column of air from the groundல இருந்து to top of the atmosphere is measured in terms. ஓகேவா? சரி, இத சுத்தி ஓசோன் லேயர் இருக்கு. இவ்ளோ ஓசோன் லேயர் இருக்கு. ஒரு பால சுத்தி ஒரு கிளாத் போட்டு மூணுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. சோ அதுதான் Dobson unit அப்படின்னு that is called by Dobson unit. another 2 mark question படிச்சோமா? அடுத்து ஒரு 2 mark போகுது. so what is the ozone hole? ஓகேவா? so what is the ozone hole? ozone hole அப்படிங்கிறது the ozone shield is being damaged by the chemicals released on the earth's surface. ஓகே, நல்லா பாத்துக்கோ. ozone shield அப்படிங்கிறது டேமேஜ் ஆகுது. எதனால டேமேஜ் ஆகுது? chemicals released on the earth's surface. எர்த்தினுடைய சர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் வந்து எங்க போகுது? எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு போகுது. நோட்டபிளி என்னது இது வருது அப்படின்னா chlorofluorocarbons, widely used in the refrigerations, aerosols, chemicals used as a cleaners in many industries. Okay, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? என்னெல்லாம் வருது பாரு. நம்பர் 1 ரெஃப்ரிஜரேஷன், நம்பர் 2 aerosols, நம்பர் 3 chemicals. இத வந்து எப்படி யூஸ் பண்றோம்னா cleaners in many industries, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டேமேஜ் வருது. ஓகேவா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் கொடுக்குறான். the decline in the thickness of the ozone layer. decline in the thickness, not whole வரல. ஓகேவா? in the thickness of the ozone layer over restricted area, அங்கங்க ஓகேவா? அங்கங்க அதோட thickness என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சிட்டே வருது. so that is called by ozone hole. ஓகேவா? அப்போ நம்ம இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட நம்ம எழுதணும். ஓகேவா? so what is the ozone hole? the decline in the thickness of the ozone layer over restricted area is called ozone hole. so what is the reason? the ozone shield is being damaged by chemicals released on the earth's surface, notably என்ன வருது? chlorofluorocarbon. ஓகேவா? widely used in refrigerators. next one the aerosol, chemicals and used as a cleaners in many industries. that is the reason. that is ஓகேவா? இதுதான் வந்து ஓசோன். அப்ப எத்தனை क्वेश्चन இதுல பாத்துறோம் பாரு. ஓசோன் ஷீல்ட் அப்படிங்கிறது கீழேயே நம்ம வந்து ஓசோன் டெப்ளீஷன் கீழே நம்பர் 1 what is ஓசோன் ஷீல்ட் பார்த்தோம். so what are the types of layers in the ozone அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து so what are the damages of the ozone depletion அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 harmful for the living organism. நம்பர் 1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா DNA டேமேஜ் ஆயிடும் கொடுத்திருக்காங்க இல்லையா? so அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா what is the Dobson unit. next question வந்து what is the ozone hole. பாத்தீங்களா? so இதுக்கு முன்னால நம்ம என்ன क्वेश्चन பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா give short notes on ozone. ஓசோனை பத்தி ஒரு ஷார்ட் நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா what is ozone? ஓசோன்ங்கிறது முதல்ல என்ன?
ஓகேவா? சோ ஓசோன் இஸ் a colorless gas. ஓசோன்ங்கிறது என்னது? ஒரு கலர் இல்லாத கலர்லெஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். react readily with air pollutants. ஓகேவா? react readily with air pollutants. இந்த ஓசோனுக்கு ஒரு நேச்சர் என்ன இருக்குன்னா, பொல்யூஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அட்மாஸ்பியர்ல அதோட இமீடியட்டா ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? அப்ப என்ன பண்றது? ரியாக்ட்ஸ் ரெடிலி வித் ஏர் பொல்யூஷன்ஸ். ஏர் பொல்யூஷன்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரப்பர் டு கிராக். ஓகேவா? நமக்கு என்ன பண்ண வெளியெல்லாம் ரப்பர்ஸ், பிளாஸ்டிக்ஸ் ரப்பர்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கிராக் ஆகும். ஹர்ட் பிளான்ட் லைஃப், பிளான்ட்டோட வாழ்க்கைய ஹர்ட் பண்ணும். ஓகேவா? டேமேஜ் த லங்ஸ் டிசீஸ். ஹியூமன் பீயிங்க்கு இல்ல அனிமல்ஸ் ஏதாவது லங்ஸ் டிசீஸ் வர ஆரம்பிக்கும். இப்பவே நமக்கு தெரியும் நிறைய பேர் most of the are they're suffering from the lungs disease, especially when என்ன சொல்றோம் cancer. Yeah, so அந்த disease வந்து வருது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் இதனுடைய நெக்ஸ்ட். பட் ஓசோன், ஆனா அப்படிப்பட்ட ஓசோன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, so absorb the harmful ultraviolet rays. harmful ultraviolet நமக்கு கேன்சர் கொடுக்கக்கூடிய அந்த ultraviolet UV radiations, அதாவது ultraviolet radiations பீட்டா, ultraviolet radiations வந்து என்னது ஆல்பா. இது ரெண்டையுமே அப்சார்ப், பீட்டாவையும் அப்சார்ப் பண்ணி ஆல்பாவையும் அது அப்சார்ப் பண்ணிக்கிது. அதனாலதான் நம்ம வந்து அதுல இருந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஓகேவா? நம்மள யூவி ஆல்பாவோ யூவி பீட்டாவோ நம்மள நெருங்காம அது பாத்துக்கிறீங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், வாட் இஸ் த டாப்சன் யூனிட் அப்படிங்கிற ஒரு படிச்சோம். இந்த படிச்சோம் நாங்களே டெஃபினிஷன் படிச்சோம். இப்ப டாப்சன் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம டெஃபினிஷனை கொடுக்குறோம். என்ன கொடுக்கணும்னா, du is the unit of measurement of the total ozone. டாப்சன் யூனிட் அப்படிங்கிறது the measurement of the total ozone. total ozone வந்து நம்ம மெஷர் பண்றோம். 1 du அப்படிங்கிறது எதுக்கு சமம்னா, is a number of molecules of the ozone that would be required to create a layer of the pure ozone. அதாவது 1 du அப்படிங்கிறது எவ்வளவு மாலிகூல்ஸ் ஆஃப் ஓசோன் வந்து அந்த டோட்டல் பால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இத நம்ம எர்த்த கவர் பண்றதுக்கு தேவைப்படுதோ அததான் நம்ம என்ன சொல்றோம், இட்ஸ் the number of molecules of the ozone that would be required to create a layer of pure ozone. அப்ப அதை எப்படி சொல்லலாம்? மில்லிமீட்டர்னா 0.01 மில்லிமீட்டர் திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? எப்போ அந்த திக்னஸ் கரெக்டா இருக்கும்? அட்மாஸ்பியர் எவ்வளவு இருக்கணும்? 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ the pressure எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா of 1 atmosphereல இருக்கணும். ஓகேவா? the pressure at the surface of the earth அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்ப என்னெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த 0.01 மில்லிமீட்டர் திக்னஸ் வந்து டெம்பரேச்சர் 0 டிகிரில இருக்கணும். பிரஷர் வந்து என்ன இருக்கணும்? 1 அட்மாஸ்பியர்ல. இந்த கண்டிஷன்ல தான் இது வந்து எப்படி இருக்கும்? 0.01 மில்லிமீட்டரா அது இருக்கும். ஓகேவா? டோட்டல் ஓசோன் லேயர், மொத்த ஓசோன் லேயர் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சென்டிமீட்டர்ஸ்ல 0.3 சொல்லலாம், மில்லிமீட்டர்ல 3 மில்லிமீட்டர்ஸ் சொல்லலாம். ஓசோன்ல நம்ம சிங்கிள் டியூல சொல்லும் போது 300 டியூ சொல்லலாம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சென்டிமீட்டர்னா 0.3 சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னா 3 மில்லிமீட்டர். அதே இது டாப்சன் யூனிட்ல சொல்ற அப்படின்னா 300 டாப்சன் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இங்க இதுதான் வந்து ஓசோன். ஆக்சுவலா வந்து இந்த குளோபை சுத்தி இருக்கக்கூடிய இந்த கலர்ஸ், டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஓசோன் கேஸ். ஓகேவா? இந்த ஓசோன் கேஸ் சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல மங்களகரமான கலர். வாட் இஸ் மங்களகரமான கலர்? மங்களகரமான கலர் எல்லோ, ரெட். ஓகேவா? அப்ப எங்கெல்லாம் எல்லோ ரெட் இருக்கோ அதெல்லாம் வந்து ஓசோன். இங்க வந்து என்ன வரல, we couldn't see any declines. இந்த declines இல்ல, இந்த thickness குறையலன்னு. சோ எங்கெல்லாம் ப்ளூ கலரும் அதே மாதிரி வந்து என்ன கலர் இருக்கு, பர்பிள் கலரும் இருக்கோ அங்கெல்லாம் ஓசோனோட அளவு என்ன இருக்கு, திக்னஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா. ஓகேவா? அப்ப அந்த பர்பிள் அண்ட் என்ன சொல்ல, அந்த ஃபால்ஸ் கலர் வியூ ஆஃப் த டோட்டல் ஓசோன். எதெல்லாம் ஃபால்ஸ் கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the purple and blue colors are where there is the least ozone அப்படின்னு சொல்றாங்க. ஓசோன் கம்மியா இருக்கு. எங்க வந்து எல்லோ அண்ட் ரெட் இருக்கோ அந்த ஓசோனோட அளவு எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. அப்படியே மங்களகரமான கலர் இருக்கிற இடத்துல ஓசோன் திக்னஸ் வந்து நல்லா இருக்கு. ஓகேங்களா? சோ அப் டு திஸ் வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம், வாட் இஸ் த ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஓசோன் கேஸ் இல்லையா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் வருது. சோ செப்டம்பர் 16 இஸ் a வேர்ல்ட் ஓசோன் டே இல்லையா? சோ இந்த மந்த் 16 வந்து வேர்ல்ட் ஓசோன் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ இன்னும் பாத்தீங்கன்னா ஓசோன் டெப்ளீஷன் இன் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர். இப்ப ஓசோன் டெப்ளீஷன் வந்து எங்க நடக்குமா? ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல நடந்தால். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஓசோன் டெப்ளீஷன் வரல, எங்க வருது? மோஸ்ட்லி வந்து டோபோஸ்பியர், அதை தாண்டி கொஞ்சம் ஸ்ட்ராட்டோஸ்பியரை டச் பண்ணுது. வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ரிசல்ட் இன் மோர் யூவி ரேடியேஷன், எஸ்பெஷலி யூவிபி. இப்ப அங்க எதை பத்தி படிச்சோம்?
ultraviolet radiation beta பத்தி சொன்னேன், ultraviolet radiation alpha பத்தி சொன்னேன். இங்க என்ன சொல்றாங்க? UVB radiations, that's a short waves. Okay, UVB radiation is destroys the biomolecules, skin aging and damages the living tissues. இதெல்லாம் வந்து நடக்கும். Depletion நடந்துச்சுன்னா UV weak radiations வெளியில வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்கின் கேன்சர் வரும் மெயினா. சோ அதுக்கப்புறம் வந்து லிவிங் டிஷ்யூஸ் எல்லாம் ஸ்கின் கேன்சர்னா லிவிங் டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். UVC is the most damaging type of UV radiation. இப்ப நான் क्वेश्चन கேக்குறேன், UVB ரொம்ப டேஞ்சரா UVC டேஞ்சரா அப்படின்னு பாத்தீங்கன்னா UVC தான் ரொம்ப டேஞ்சர். UVC வந்து என்னன்னா டேமேஜிங் மோஸ்ட் டேமேஜிங் டைப், பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டர்ட் பை த அட்மாஸ்பியர். ஓகேவா? ஆனா அந்த UVC-ய நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ன பண்ணுது? கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அனுப்புது. ஓகேவா? ஃபில்டர் என்ன அர்த்தம்? அதெல்லாம் தடுத்துது. ஓகே, அப்ப இது வரைக்கும் 4 இதை பத்தி படிச்சுக்கோ. ரேடியேஷன் UV ஆல்பா, UV beta, ஓகேவா? UVB, UVC அப்படினா சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே, the UV ultraviolet radiation contribute to 95% of the UV radiation which causes the turning and burning of the skin and enhancing the skin cancer. Hence the uniform ozone layer is critical for the well-being of life on earth. Okay va? Adala uniform ozone layer irundhuchuna, uniform thickness irundhuchuna, it's good for us. Okay va? Adu illam pogumbodhu nammளுடைய வாழ்வாதார பாதிக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இப்ப இதுக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேவா? சோ டூரிங் 1970s நல்லா நோட் பண்ணிக்கோ. 1970sல தான் முத இதுக்கு ஒரு கன்க்ளூஷன், they came for that conclusions. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த குளோரோஃப்ளோரோகார்பன், அதாவது என்னென்ன கிரீன் ஹவுஸ் கேசஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வர்றாங்க. The research finding indicated that man-made chlorofluorocarbons, இது இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே 1 மார்க். ஓகேவா? man-made chlorofluorocarbons வந்து என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும், convert the ozone molecules in the atmosphere. அதாவது ஓசோன் மாலிகூல்ஸ் பாதிக்காம நம்ம என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணிடணும். The threats associated with the reduce the ozone pushed in the issues for forefront na முன்னிறுத்தி கொண்டு வராங்க climate issues and gained promotions through the organizations such as இந்த organization வருது World Meteorological Organizations. நோட் பண்ணி வச்சுக்கோ, World Meteorological Organization and United Nations. ஓகேவா? United Nations இவங்க தான் முத அதை வந்து என்ன பண்றாங்க? எடுத்துட்டு வராங்க. 1970sல research find பண்ணாங்க. The research finding என்ன சொல்லுதுன்னா, we should minimize the chlorofluorocarbons அப்படின்னு சொல்லுது இல்லையா? அதுக்கு அடுத்து வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் முத forefront அப்படின்னா முன்னிறுத்தி கொண்டு வராங்க. The Vienna Conventions was agreed upon at the Vienna Conference. Okay, Vienna Conference எப்ப வந்துச்சு அப்படின்னா, Vienna Conference 1985ல முத என்டர் ஆகுது. ஓகே, into force 1985ல ஆரம்பிச்சாங்க. 88ல கொஞ்சம் ஃபோர்ஸா போறாங்க. அந்த 85க்கும் 88க்கும் நடுவுல 87ல ஒரு புரோட்டோகால் நடக்குது. ஓகேவா? சோ மான்ட்ரியல் புரோட்டோகால் ஒரு புரோட்டோகால் நடக்குது. நல்லா யோசிச்சுக்கோ. 1970s 1985 ஸ்டார்ட் பண்ணாங்க. 88ல ரொம்ப ஃபோர்ஸ் ஆச்சுன்னு சொல்றோம். provided the framework necessary to create the regulative measures in the form of மான்ட்ரியல் புரோட்டோகால். அதாவது மான்ட்ரியல் புரோட்டோகால் வந்து ரெகுலேட்டிவ் மெஷர்மெண்ட், அதாவது மெஷர்மெண்ட்னா இப்போ ஃபேக்டரிஸ் இருக்குன்னா இந்த இயர்ல எவ்வளவு குளோரோஃப்ளோரோகார்பன் வெளியே வந்துச்சு, எவ்வளவு கேசஸ் வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கறத வந்து மெஷர்மெண்ட் பண்றதுக்கு வச்சுட்டாங்க. ஓகேவா? So that is a regulative measures in the form of Montreal Protocol. The international treaty called the Montreal Protocol in 1987 was held in Canada. Substances that deplete ozone layer, in the substances especially என்னது chlorofluorocarbon தான். Okay, the substances that deplete the ozone layer, and main goal of it is gradually eliminating the production and consumptions of the ozone depleting substance. Ozone depleting substance சொல்லக்கூடிய இடம் எல்லாமே CFC தான் மென்ஷன் பண்ணும். ஏன்னா greenhouse gases மென்ஷன் பண்ணிருக்கா. அப்ப மான்ட்ரியல் புரோட்டோகால், இன்டர்நேஷனல் ட்ரீட்டி இஸ் கால்ட் மான்ட்ரியல் புரோட்டோகால் எப்ப ஹெல்ட் ஆச்சுன்னா 1987. எப்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா 1988. எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1985. ஆல்ரெடி எப்ப இத பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1970s. ஓகேவா? அப்ப மான்ட்ரியல் புரோட்டோகால்னு ஒரு புரோட்டோகால் வந்துச்சா. இதுக்கு அடுத்து ஒரு புரோட்டோகால் வருது, அதுக்கு பேரு கைட்டோ புரோட்டோகால்னு சொல்றோம். ஓகே, தட் புரோட்டோகால் இஸ் கால்ட் த கைட்டோ புரோட்டோகால். கைட்டோ புரோட்டோகால் இருக்கட்டும், மான்ட்ரியல் புரோட்டோகாலா இருக்கட்டும், மான்ட்ரியல் புரோட்டோகாலோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ரெடியூஸ் த
chlorofluorocarbon. Reduce the substance which is depleting the ozone layer. இதுதான் நமக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இஸ் a very important question. இது ஒரு முறை வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல கம்பல்சரியில கேட்டிருந்தோம். CDM னா என்ன? CDM கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசத்துக்கு இன்னொரு பேர் தான் கைட்டோ புரோட்டோகால். உடனே இந்த ரெண்டு புரோட்டோகாலையும் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது மான்ட்ரியல் புரோட்டோகால், இது கைட்டோ புரோட்டோகால். கைட்டோ புரோட்டோகால் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2007. அது 1987. ஓகேவா. சரி, the provides a project based mechanism. இதுதான் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு மெக்கானிசம். கைட்டோ புரோட்டோகாலா இல்ல மான்ட்ரியல் புரோட்டோகாலா அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து எது அப்படின்னா ப்ராஜெக்ட பேஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்கன்னா அது கைட்டோ புரோட்டோகால் தான். வித் 2 அப்ஜெக்டிவ்ஸ். இதுவும் ஒரு டைம் 2 மார்க் क्वेश्चंस வந்துச்சு. வாட் ஆர் த 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டாங்க. வாட் ஆர் த 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் clean development mechanism? என்ன 2 objectives? ரெண்டே தான். To prevent the dangerous climate change. ஓகேவா. climate வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆகுது, அதை முதல்ல prevent பண்ணுங்க. Reduce the greenhouse gas emissions. இவன் நேரடியா வந்து CFC சொல்லல, greenhouse gas emissions 2.2 மார்க். ஓகேவா. CDM project helps the countries to reduce. CDM project உடைய uses என்ன? இங்க uses சொல்றோம். So reduce or limit the emissions and stimulate the sustainable development. Okay, கண்டினியூவா நம்ம வந்து அது கொஞ்சமா reduce பண்ணும்போது sustainable development நமக்கு வந்து வருது. On example, CDM project activity is replacement of conventional electrification project with a solar panel. அதாவது conventional electrifications அப்படிங்கிறது நம்ம வந்து சோலார் பேனல் யூஸ் பண்றதா கன்வென்ஷனல் மெத்தட், ஓல்டு மெத்தட். ஓகேவா. அதுல எந்த ஒரு இதுவே கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு மெத்தட். சோ அத வந்து கன்வென்ஷனல் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் வித் சோலார் பேனல் அண்ட் அதர் எனர்ஜி எஃபிஷியன்ட் பாய்லர்ஸ். அப்பெல்லாம் நிறைய வந்து ஹாட் வாட்டர் வைக்கணும், பாய்லர்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ ஸ்டில் வந்து நம்ம டீ போடுறதுக்கு பாய்லர்ஸ் தான் யூஸ் பண்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி பாய்லர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. Such projects can earn certified emission reduction. CER அப்படிங்கிறது certified emission reduction அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஃபேக்டரிஸ்ல எந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அதிகமான அதாவது ரொம்ப ரெடியூஸ்டான அளவுக்கு வந்து CFC வெளியேறி இருக்கு இல்லைன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் வெளியேறி இருக்கோ அதை மெஷர் பண்ணி அவங்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சோ அப்ரிஷியேட் பண்ணி அந்த அப்ரிசியேஷன் எப்படி இருந்தது அப்படின்னா கிரெடிட்ஸ் ஆவோ ஸ்கோர்ஸ் ஆவோ இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா வந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்க. ஓகேவா. இது மூலியமா நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஈக்குவலண்ட் டு 1 ton of CO2 வந்து ரெடியூஸ் ஆச்சு. நம்ம கொரோனா வந்த டயத்துல டெல்லியில நமக்கு வந்து மேகமூட்டங்களா இல்லாம கிளியரா தெரியும். ஆக்சுவலா அது மேகமூட்டம் கிடையாது, இதெல்லாம் பொல்யூஷன். ஓகேவா. ஏன்னா அத்தனை நாள் வந்து அங்க என்ன யூஸ் பண்ணல, ஆட்டோமொபைல்ஸ் இல்லையா யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாததுனால அங்க வந்து அந்த கிளாரிட்டி கிடைச்சது. நமக்கு வந்து எமிஷன்ஸ் ஆஃப் CO2 கேசஸ் அது CO2 ரிலேட்டட் கேசஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு இல்லையா. அப்ப என்ன பண்ணாங்கன்னா 1 ton of CO2 வந்து ரெடியூஸ் ஆச்சு, which can be counted towards the meeting கைட்டோ டார்கெட். இதுதான் கைட்டோவோட டார்கெட்டா இருக்கு. கைட்டோ புரோட்டோகால் வந்ததுல 1 ton CO2 reduce ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. So the கைட்டோ protocol is very 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 important. மான்ட்ரியல் புரோட்டோகாலும் இம்பார்ட்டன்ட் தான். மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படிங்கிறது எங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க கண்டக்ட் பண்ணாங்க? சோ வைனா கான்ஃபரன்ஸ் இல்லையா. சோ மான்ட்ரியல் புரோட்டோகால் எங்க நடந்தது அப்படின்னா தட் இஸ் இன் கனடால நடந்துச்சு. ஓகேவா. சோ இங்க வந்து 1985ல வைனா கான்ஃபரன்ஸ்ல வந்து அதை வந்து அக்ரி பண்ணாங்க. 1985ல அக்ரி பண்ணிட்டாங்க. ஓஸ் வந்து 1988. ஓகே, இது வைனா கான்ஃபரன்ஸ். இங்க வந்து கனடா. ஞாபகம் வச்சுக்கோ. Okay, so up to this we completed that ozone depletion. இல்லையா. ozone depletion இவ்வளவு பாயிண்ட் வைஸ் இவ்வளவு 2 marks question 1 mark question இருக்கு அப்படிங்கலாம் பார்த்துக்கோம். Once again you have to recap. The first question is you have defined ozone shield. It's a 2 mark question. Next வந்து what are the types of ozone layer? And next one, what is a DPU? Sorry, what is a DU? Dobson unit அப்படின்னு நம்ம சொல்றோம். So அதே மாதிரி Dobson unit வந்து நம்ம so 0.01 millimeter அப்படின்னா அப்போ டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னா 0 டிகிரி செல்சியஸ். அப்போ ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னா 1 அட்மாஸ்பியரா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சோ அதே இது சென்டிமீட்டர்ல சொல்லும்போது டோட்டல் ஓசோன் லேயர் வந்து 0.3 சென்டிமீட்டர் சொல்றோம். அதே மில்லிமீட்டர்ல சொல்லும்போது 3 மில்லிமீட்டர் கொண்டு வரோம். டியூல எழுதும் போது 300 டியூ அப்படின்னு எழுதுறோம். So what are the 2 layers? ஒன்னு ஃபால்ஸ் ஒன்னு ட்ரூ. ஃபால்ஸ்ங்கிறது வந்து ப்ளூ கலரும் வயலட் கலரும், ட்ரூ கலர் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் yellow and ரெட் கலர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. சோ வாட் என்ன டேமேஜஸ் ஏற்படுத்தும்னா DNA டேமேஜ் பண்ணும். மெயினா வந்து
இந்த UV ரேடியேஷன்ஸ் வந்து DNA டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். இங்க வந்து UV ஆல்பா, UV பீட்டாவை பத்தி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இங்க வந்து UVC-யும் UVB பத்தி சொல்றோம். எது ரொம்ப டேஞ்சர்? Which one is a very very dangerous? UVC is a danger, but that is filtered by என்னது? Ozone. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து it's a very important 1 mark. Ozone Day, World Ozone Day வந்து September 16 அப்படின்னு சொல்றோம். இங்க நிறைய இயர்ஸ் பார்த்திருக்கோம். 1970s, 1985, 1987. ஓகேவா? அதே மாதிரி இங்க 2007. Okay. So I hope it could be understood. We will see in the next class.